வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். விவிஆர் அவர்களின் மனக்கோலம் அத்தியாயம் 11. நீ ஒரு பைத்தியம் கமலா. அவர் அம்மாவே நேருக்கு நேர் பார்த்து வெளியே போன்னு சொன்னால் கூட போக மாட்டார். நீ பாரேன் என்று ஜானா முடிப்பதற்குள் அங்கே வந்து சீதா வெறுப்புடன், என்னம்மா இங்கே ரகளை? பொழுது விழிஞ்சு பொழுது போகிறதுக்குள்ளே யுத்தத்துக்கு மேலே யுத்தமாக இருக்குது. ஜானா, என்னடி மறுபடியும் ரகளை என்று கேட்டாள். ஜானா படபடப்புடன் அம்மாவின் கட்டளையை பற்றி கூறினாள். அம்மா ஏதோ ஆத்திரத்தை சொல்லியிருப்பாள். நீங்கள் போங்கடி. இல்லை அக்கா, அம்மா ரொம்ப சீரியஸாக தான் இருக்கா என்றாள் கமலா. இந்த கல்யாணத்துக்கு அவர் தான் முட்டுக்கட்டை போடுகிறாருன்னு அம்மா நினைக்கிறா. போதாதற்கு இந்த அலமேலு மாமி வேற நன்னா வத்தி வச்சு ரொம்ப அறுத்திருக்கா. இதோ பார் ஜானா, என் கல்யாணம் நடக்கணும்னு என் தலையில் எழுதியிருந்தால் இந்த உலகமே வந்தாலும் முட்டுக்கட்டை போட முடியாது. இதுவரையிலே நடந்ததெல்லாம் போகட்டும். இனிமேல் பேசாமல் இருங்கள். வீடே களை எழுந்து நிற்கிறது. எனக்கு இருக்கவே பிடிக்கவில்லை. சீதாவின் வெறுப்பையோ விரக்தியோ லட்சியம் செய்யாத ஜானா நேரடியாக ஒரு கேள்வியை யாரும் எதிர்பாராவனும் கேட்டாள். சத்தியமாக சொல்லு அக்கா, உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இருக்கா? ஏன் கேட்குற? உனக்கு பூர்ணமாக இஷ்டம் இருக்குன்னா சந்தானம் தலையிடாமல் நானே கவனிச்சிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நானே கிளம்ப போகிறேன் இதை நிறுத்துவதற்கு. நீ இவ்வளோ பெரிய லங்கனியா என்று இறைந்தாள் பாகிருதி. ஜானா தலைக்கால் புரியாமல் குதிக்காதே. இனிமே நம்ம இஷ்டத்துக்குன்னு ஒன்றும் கிடையாது. அம்மா பேச்சை கேட்டு நடக்க வேண்டியதுதான் நம்ம பொறுப்பு. அக்கா, அம்மாவை இந்த அலமேலு மாமி மயக்கினான்னா நீயும் மயங்கிவிட்ட. உன் வாழ்க்கையை நீ தான் வாழணுமே தவிர இந்த அம்மாவோ அந்த மாமியோ இல்லை, தெரியுமா? சரி சரி, நீ இப்போ போய் ரேடியோவை கேளு. உன் கொள்கையும் தத்துவமும் அப்புறமா பார்ப்போம் என்றாள் சீதா. ஜானாவும் கமலாவும் வெளியேறின பிறகு சீதா, அம்மா ஏன் இப்படி சந்தானத்தை முகத்தில் அடிக்கிற மாதிரி கட்சி கொட்டுற? அவர் நல்லவர், பேசாமல் இருக்கார். இன்னொருத்தர்னா உன்னாலே சமனுக்கு நின்று சமாளிக்க முடியுமா என்று கேட்டாள். அலமேலு அம்மா சந்தானத்தை பற்றி சொல்லியிருந்த தகவல்களை எல்லாம் சொல்லிவிடலாமா என்று ஒரு கணம் யோசித்தாள் பாக்கிரதி. ஆனால் அடுத்த கணமே வேண்டாம் என்று தோன்றியது. ஒருவேளை அலமேலு சொன்னதெல்லாம் உண்மையாக இல்லாதிருந்தால். மேலும் நேற்று ஜானா வந்த சமாச்சாரத்தை கொட்டிய பிறகு அவளுக்கே ஒரு சந்தேகமும் பயமும் பிறந்து விட்டனவே. ஜானா சொல்வது சரியாக இருந்தால் அலமேலு அம்மாளுடைய சகவாசம் எதில் கொண்டு போய்விடும்? அவளை நம்பி பாகிருதி பெண்ணை கொடுப்பது விவேகமா? ஏன்று எல்லோருமே என்னை போட்டு வதைக்கிறீர்கள்? என் மனமே குழம்பி கிடக்கு என்றாள் அவள். எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு உனக்கு ஆசை இருக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் நீ அனாவசியமாக ஆத்திரப்படுறேன்னு எனக்கு தோன்றது. கொஞ்சம் அமர யோசனை பண்ணி ஒரு தீர்மானமான முடிவுக்கு வாயேன். சந்தானம் இந்த வாரம் தனக்கு பிடிக்கவில்லை என்பதை என்னிடம் சொல்லாமல் சொல்லிவிட்டார். ஜானா கமலா பேச்சிலிருந்தும் அப்படிதான் தெரியறது. 10 வருஷங்களாக இதே வீட்டில் இருந்து 3ஆம் மனுஷன் என்கிற பேதமே இல்லாமல் பழகிவிட்ட அவருக்கு இதில் அவளை பிடித்தம் இல்லைன்னா அதுக்கு கண்டிப்பாக ஏதோ காரணம் இருக்கணும். நீ அவசரப்படாமல் இருந்தேன்னா அது என்னான்னு தெரிஞ்சிருக்கும். நிதானமாக கோவையுடனும் அர்த்த புஷ்டியுடனும் பேசிய சீதாவின் வார்த்தைகள் தன்னை கட்டி போடுவதை உணர்ந்தாள் பாக்கிருதி. தக்க பதிலை சொல்ல தெரியாமலும் தவித்தாள். ஒரு வினாடி நேரத்துக்கு சந்தானமும் அவளுடைய மனக்கண்ணுக்கு பழைய சந்தானமாகவே தெரிந்தான். ஆனால் மனம் திடீரென்று மீண்டும் குழம்ப ஆரம்பித்தது. ரகுபதி, வீடு வாசல், நிலம், மாத வருமானம், கார், வாழ் சௌகரியங்கள், சுக வாழ்வு, ஜானா கமலாவின் எதிர்காலம் இவையெல்லாம் பாகிருதியின் முன் நிற்க அவள் தலை சுற்றியது. ரகுபதி அயோக்கியனாகவே இருந்தாலும் கல்யாணமானால் சரியாகிவிட மாட்டானா என்ற ஆதங்கம் தோய்ந்த கேள்வி ஒரு மூலையில் எழுந்தது. இந்த ஒரு கல்யாணத்தினால் குடும்பமே விடுமே. இந்த தருணத்தை தவறவிட்டால் இந்த ஜென்மத்தில் சீதாவுக்கு ஏது நல்லிடத்தில் கல்யாணம்? அப்புறம் ஜானாவுக்கும் கமலாவுக்கும் பாகிருதியால் என்ன செய்ய முடியும்? அலமேலு அம்மாள் பணத்துக்கு கஷ்டப்படுகிறாள் என்பது உண்மையாக இருக்கலாம். அதற்காக ரகுபதி ஏதாவது உதவியும் செய்யலாம். ஆனால் அது கல்யாணத்தை நடத்தி வைக்கதான் என்று எப்படி எடுத்துக்கொள்வது? கதா காலட்சேபங்களிலும் கோயிலும் சந்தித்த போதெல்லாம் முகமலர பாகிருதி அணுகும் அலமேலு அம்மாளை எப்படி பொல்லாதவள் என்று நாக்கில் நரம்பில்லாமல் கூற முடியும்?
இத்தனை காலமாக கல்யாண பேச்சையே எடுத்திராத அவள் திடீரென்று இப்போதுதான் தன் அண்ணா பிள்ளை இருப்பதை உணர்த்தியிருக்கிறாள். அதற்கு காரணத்தையும் சொல்லியிருக்கிறாள். கல்யாணம் ஆனதும் மனைவி இழந்த ரகுபதி இத்தனை காலமும் மறு விவாகத்துக்கு இசையாமல் இப்போதுதான் மனம் மாறியிருக்கிறான். இந்த அலமேல் அம்மாளுக்கும் சித்ராவின் வீட்டாருக்கும் இடையில் என்ன நடந்ததோ யாருக்கு தெரியும்? ஜானா அறக்குறையாக தெரிந்ததை வைத்துக்கொண்டு கச்சை கட்டி கொண்டு நிற்கிறாள். ஒருவேளை அவள் கொண்டு வந்த விஷயம் உண்மையே என்றாலும் இந்த வரனுக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? உலகம் ஊர் என்றால் 4 பேர் 4 விதமாக தான் பேசுவார்கள். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே போனால் எங்கே தான் போய் முடியும்? இந்த சீதா அவசரப்பட வேண்டாம் என்கிறாள். ஜானா கல்யாணத்தையே நிறுத்தி விடுவேன் என்று பயமுறுத்துகிறாள். சந்தானம் பட்டாசை கொளுத்தி விட்டுவிட்டு வேடிக்கை பார்க்கிறான். அவளுடைய மனம் மட்டும் இப்போது நன்றாக குழம்பிவிட்டது. எல்லோருமாக சேர்ந்து நன்றாக குழப்பிவிட்டார்கள். இந்த குழப்பத்திலிருந்து அவளுக்கு விடுதலை கிடைக்க கல்யாணம் இல்லை என்றாகி விட வேண்டும், அல்லது சீக்கிரத்தில் அது நடந்தேறிவிட வேண்டும். வெகு நேரம் மௌனமாக என்ற தாயாரின் முகத்தில் பற்பல உணர்ச்சிகள் பிரதிபலிப்பதைக் கண்ட சீதாவுக்கு துக்கம் பீறிட்டு வந்தது. பாவம் அம்மா, தன் வாழ்க்கையில் ஏறிவிட்ட சுமையை குறைக்க அவள் என்ன பாடுபடுகிறாள்? அம்மா என்று அவள் தாழ்ந்த குரலில் ஆரம்பிக்கவும், பாகிரதி என்று அழைத்து கொண்டே அலமேலும் அம்மாள் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. இப்போது பாகிரதியின் கண்கள் இருண்டன. தலை சுற்றியது. விழுந்து விடுவோமோ என்ற பயத்தில் சுவரை பிடித்து கொண்டாள். தன் அண்ணா பிள்ளை என்று அலமேல் அம்மாள் ரகுபதியை உறவு கொண்டாடினாலே ஒழிய உண்மையில் அவள் அவனுடைய அத்தை அல்ல, ஏதோ ஒரு தூரத்து பந்தம், அவ்வளவுதான். ரகுபதி பணக்காரன் என்பது உண்மைதான். சென்னையிலே வீடும் காரும் ஊரிலே நெல்லும் வீடும் இருப்பதெல்லாம் பொய்யல்ல. ஆனால் இவை யாவும் பிதுராஜிதமாக வந்தவை என்று அலமேல் சொன்னாலே அதுதான் கலப்பிடமில்லாத பொய். ரகுபதி சம்பாதித்து சேர்த்த சொத்து இவை. ஆனால் அவன் எப்படி சம்பாதித்தான்? இந்த கேள்வியை எத்தனையோ பேர்கள் தங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டு விடை சொல்ல தெரியாமல் விழித்து கடைசியில் கேள்வியே மறந்து போனார்கள். ரகுபதியை கூட கடந்த சில ஆண்டுகளாக தனது பூர்வாசிரமத்தை மறந்திருந்தான். இப்போது திடீரென்று தான் சீக்கிரத்தில் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்க, அதன் விளைவாக அலமேலுவின் உதவியை நாட, அவன் பாகிரதியின் பெண் சீதாவை பிரேபிக்க, அதன் முகேந்திரமாக சந்தானம் சொல்லாமல் கொள்ளாமல் அவன் முன் வந்து நின்றபோது மறந்திருந்த பூர்வாசிரமம் நினைவுக்கு திரும்பியது. அதோடு மட்டுமல்லாமல் இதுவரையில் உணர்ந்திராத பயமும் பிறந்தது. சந்தானம் சீதாவின் பொருட்டுதான் பாகிரதி அம்மாள் அனுப்பி வந்திருக்கிறான் என்ற மனசமாதானம் இருந்தாலும் அது அதிக நேரம் நீடிக்கவில்லை. ஒரு காலத்தில் ரகுபதி தேவி கம்பெனியில் இருந்து விட்டு வெளியேறியவன். அதே கம்பெனியின் நிர்வாகத்தை ஏற்றுக்கொண்டிருப்பவன் சந்தானம். எந்த சூழ்நிலையில் என்னென்ன காரணங்களுக்காக ரகுபதியை கம்பெனியிலிருந்து நீக்கினார்கள் என்ற உண்மைகளையெல்லாம் சந்தானம் கண்டிப்பாக அறிந்து வைத்திருப்பான். இந்த காரணங்களினாலே சீதாவுக்கும் அவனுக்கும் கல்யாணம் தடைப்பட்டு போய்விடலாம். இதை பற்றி கூட ரகுபதி கவலைப்படவில்லை. கம்பெனியை பொறுப்புடனும் கண்ணியத்துடனும் சந்தானம் நடத்துகிறான் என்ற செய்தியை அவன் மற்றவர்களிடமிருந்து கேள்விப்பட்டிருக்கிறான். அப்பேற்பட்டவன் திடீரென்று சீதாவின் கல்யாணத்தை மனதில் வைத்து கொண்டு அவனுடைய பழைய புராணத்தை பற்றியும் இப்போதுள்ள உத்தியோகத்தை பற்றியும் அலச ஆரம்பித்து விட்டால் ஒரு நிமிடத்துக்கு ரகுபதியின் உடல் நடுங்கிற்று. ஆனால் இந்த மாதிரி எத்தனையோ நூற்றுக்கணக்கான நடுக்கங்களுக்கு பிறகுதான் இந்த வீடு வாசல்கள் எல்லாம் அவனுக்கு கிடைத்திருக்கின்றன. சந்தானத்தை போன்ற எதிரிகளை சமாளிக்க சாதுரியம்தான் ஏற்ற ஆயுதம். ரகுபதி மெல்ல எழுந்து அலமாரியை திறந்தான். பாட்டில், சோடா, டம்ளர்கள் எல்லாம் ஒவ்வொரு படியிலும் இருந்தன. ஒரு கண்ணாடி டம்ளரில் பானத்தை ஊற்றிவிட்டு சோடா பாட்டிலையும் எடுத்துக்கொண்டு கட்டிலுக்கு வந்து அமர்ந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டாக சோடா கலந்த பானத்தை அவன் உறிஞ்சும் போது அலமேலுவும் சேஷனும் கண்முன் வந்து நின்றார்கள். அவனுக்கு பார்க்கிற பெண்களையெல்லாம் ஊர்வசி, திலோத்தமை என்றெல்லாம் வானலாவ புகழும் அலமேலுக்கு ஒரு கோடி காட்டிவிட்டால் போதும். அவள் ஊர் முழுவதும் சந்தானத்தை பற்றி தூற்ற ஆரம்பித்து விடுவாள். ஆனால் அதை ரகுபதி விரும்ப மாட்டான். பாகிரதியின் ஓர் உள்ளத்தில் மட்டும் விஷம் தூய்த்தால் போதும். இன்னும் ஒரு 100 ரூபாய் அதிகம் தருகிறேன் என்றால் அலமேலு கச்சை கட்டி கொண்டு இறங்கிவிட மாட்டாளா? அப்புறம் ஆஃபீஸ்,
அங்கே ரகுபதியினால் சேஷன் நிற்கிறான். எத்தனை சிரமப்பட்டும் பர்மிட் பெற முடியாமல் தவிக்கும் சேஷன் வாரத்துக்கு ஒரு தடையாவது பல்லை காட்டிக்கொண்டு ரகுபதியிடம் தானே வருகிறான். எத்தனை நாட்கள் அவன் ரகுபதி வீட்டிலே விழுந்து கிடந்திருக்கிறான். இந்த சேஷனை அவன் விலைக்கு வாங்க பணமாக கொடுக்க வேண்டும். கம்பெனியில் ஒரு பீரோவில் உறங்கி கிடக்கும் ஃபைலை ஒரு பாட்டிலுக்கு பெற்று விடலாமே. அப்புறம் சந்தானத்தின் கை ஒடிந்த மாதிரி தான். வீட்டில் அவனுடைய யோசனைகளோ எதிர்ப்புகளோ பாகிரதியம் செல்லாது. ஆஃபீஸிலும் அவனால் எந்த நடவடிக்கையும் இனிமேல் எடுக்க வேண்டும் என்று அவன் நினைத்திருந்தாலும் எடுக்க முடியாது. தன்னுடைய அழகான திட்டத்தை பற்றி அவன் நினைத்து பார்த்தபோது அவனுக்கே பெருமையாக இருந்தது. சந்தானத்தின் வாளை அறுத்து விடுகிறேன் என்று சற்று உறக்கவே கூறிக்கொண்ட அவன் டம்ளரை மீண்டும் நிரப்பிக்கொள்ள அலமாரியை நோக்கி தள்ளாடினான். அப்போது இரவு மணி 1. மறுநாளே அதிகாலையில் ரகுபதி தன் திட்டத்தின் முதல் பகுதியை செயலாக்க கிளம்பினான். ரகுபதியை கண்டதும் அலமேலு ஆச்சரியப்பட்டு போனாள். வாப்பா ரகு, உட்கார், ஏதோ காஃபி கொண்டு வரேன் என்று உபசரித்தாள். நான் காப்பிக்கு வரலே என்றான் அவன். அலமேலு வீட்டுக்கு அவன் இதற்கு முன் அதிகம் வந்ததில்லை என்றாலும் அவளுடைய காஃபி குடிக்கும்படியாக இருக்கும் என்று அவனுக்கு தோன்றவில்லை. என்ன விசேஷம் என்று அலமேலு கேட்டாள். முந்தா நாள் வரைக்கும் அவன் சீதாவை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லியிருந்தான். அந்த எண்ணத்தை மாற்றிவிட்டு அதை சொல்லத்தான் வந்திருக்கிறானோ? திடீரென்று பயமும் ஏமாற்றத்தின் முன்னிழலும் அவளுடைய உள்ளத்தில் பிறந்தன. இந்த கல்யாணம் நடக்காவிட்டால் அவளுக்கு அவன் தர சம்மதித்திருந்த 500 ரூபாய் இல்லாமல் போய்விடுமே. பரிதாபமாக அவள் அவனை பார்த்தாள். நான் எதுக்கு வந்திருக்கிறேன்னு கேட்கிறியா? ரகுபதி வேறு யாராவது இருக்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்தான். அந்த பார்வையை புரிந்து கொண்ட அலமேலு, யாரும் இல்லை, அவர் காஞ்சிபுரத்துக்கு போயிருக்கிறார் என்றாள். நேற்று ராத்திரி அந்த சந்தானம் வந்திருந்தான் என்று மெதுவாக ஆரம்பித்துவிட்டு தன் திட்டத்தைதான் சொன்னான். உபரி 100 ரூபாயை மட்டும் பேசவில்லை. அவன் நல்ல பிள்ளையாச்சே என்று அலமேலு முணுமுணுத்தாள். அது எனக்கும் தெரியும். ஆனால் அவன் காரியத்தை குட்டிச்சோராக்கி விடுவான். அப்புறம் என் நஷ்டத்தை விட உன் நஷ்டம் அதிகமாகிவிடும். ஆமாம் என்று நடுக்கத்துடன் ஆமோதித்த அவள், என்ன செய்யணும் என்று கேட்டாள். நான் தான் இப்போ சொன்னனே, இதுக்கு மேலே உன் சாமர்த்தியம். அவன் இந்த வீட்டை விட்டே வெளியேறுகிற மாதிரி இருக்கணும். நீ செய்யறதெல்லாம் என்றான் ரகுபதி. நீண்ட நேரம் கண்களை அரைக்குறையாக மூடிக்கொண்ட கமலா அலமேலு யோசித்தாள். ஒன்றும் அவளுடைய எண்ணத்துக்கு சரிவர அமையவில்லை. இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல், சரி, நீ கவலைப்படாதே என்றாள். அத்தியாயம் 12. ஒரு நாளிலே செய்து முடிகிற காரியமில்லை. சந்தானத்தை அந்த வீட்டை விட்டு துரத்துவது என்று அவளுடைய திடத்தை குலைப்பது போல கூறினான் ரகுபதி. உனக்கு தெரியாது, பாகிரதி ஒரு பூஞ்சை. என்ன சொன்னாலும் நம்பி விடுவாள். அதுவும் இப்போ இந்த வர்ணை முடிச்சு கொடுக்கிறேன்னு நான் சொன்னதிலிருந்து கேட்கவே வேண்டாம். என்னை தெய்வமாக அவள் சோஸ்திரம் செய்கிறாள். அதனாலே ஒரு மாடு ஆடுக்குட்டியை பிட்டு விட்டுதுங்கிற செய்தி மாதிரி ஏதும் சொல்லிவிடாதே. அவள் பூஞ்சையாக இருக்கலாம், வெகுளியாக இருக்கலாம். ஆனால் ஆளுக்கு 3 பெண்கள் இருக்குது. எல்லாம் படித்தது தான். உன் வாய்க்கழகம் அவர்களிடம் பலிக்காமல் போனாலும் போய்விடும். தன் சாமர்த்தியத்தில் நம்பிக்கை இல்லாதவனைப் போல் அவன் பேசி இதை கேட்டபோது அலமேலுவுக்கு கோபம் வந்தாலும் அதை சுயநலம் காரணமாக அடக்கி கொண்டாள். சரி, ஜாக்கிரதையாக இருக்கேன். இந்த சந்தானம் அரிசிக்காரன் தெருவை விட்டு வெளியேறினாள் என்று அவன் நிறுத்தி அலமேலுவையே கூர்ந்து பார்த்தான். அப்பார்வையில் ஏதோ ஒரு அர்த்தம் ஒளிந்திருப்பதை புரிந்து கொண்ட அலமேலு, வெளியேறினாள் என்று கேட்டு அவனை பார்த்தாள். அதுக்கு தனியாக ஒரு பச்சை நோட்டு. இப்போது ரகுபதி லேசாக சிரித்தான். நீ இதை சொன்னால்தான் நான் உனக்காக செய்வேனா என்று சமாளித்த அவள், நம்முடைய உறவும் பந்தமும் விட்டு போய்விடுமா என்று முடித்தாள். இதோ பார், 4 பேர்கிட்ட காரியத்தை சாதிக்கிறதுன்னு வரப்போது நான் உன் தம்பி, அண்ணா பிள்ளை, தங்கை பிள்ளைன்னு என்ன வேணும்னாலும் சொந்தம் கொண்டாடிக்கொள். நான் குறுக்கே நிற்கவில்லை. ஆனால் என்கிட்டேயே நாம் 2 பேரும் சொந்தம்னு மட்டும் உரிமையாடாதே. என்ன சொந்தம்? உன்னுடைய அப்பாவுக்கு நீ 2ஆம் பொண்டாட்டியின் பெண். நான் அவருடைய மூத்தாளின் தாய் வழி பாட்டியின் ஒன்றுதலை ஒன்று விட்ட தம்பியின் பேரன். என்ன சொந்தம் இது? சொந்தமா? இப்படி சொல்லி நுருவேற்றி கடைசியிலே என் தலையிலே கை வைப்பேன்.
ரகுபதியின் வார்த்தைகள் சாட்டை கொண்டு அடிப்பது போல் இருந்தாலும் இந்த வழியெல்லாம் தனக்கு பழக்கமானவை என்று அலமேலுவின் முகபாவம் சொல்லிட்டு, சரிடா ரகு, இன்னமே உன்கிட்ட சொந்தம் கொண்டாட மாட்டேன், போதுமா? நீ இவ்வளோ கோவையாக சொன்னப்புறந்தான் இத்தனை தூரமாக நம்முடைய சொந்தம்னு நானே மலைக்கிறேன். அப்போ நான் கிளம்புறேன் என்று ரகுபதி கிளம்பி 2 அடி சென்றதும் திரும்பி நின்றான். பிறகு பெண் கண்ணாடி போட்டு இருக்காள்னு சொன்னியே, சோடா பாட்டிலா என்று கேட்டான். புறப்பட்டு 2 அடி நடந்த பிறகு அவன் கேட்ட கேள்வி ஒரு கணம் அலமேலுவை உலுக்கியது. ஏதோ ஒரு பாதையிலே இத்தனை நேரம் சென்றிருந்த கவனம் வேறு திசையில் இழுக்கப்படவே அவளால் உடனே பதில் கூற முடியவில்லை. என்ன கேட்ட? சோடாவா? அழுத்து கொண்டே ரகுபதி கேள்வியை இன்னொரு தரம் கேட்டான். சேச்சே, தலைவலி, கண்ணாடி, கொஞ்சம் ஒல்லியாக இருப்பா, கல்யாணமானால் பூசணி மாதிரி ஆயிடுவா, முகம் மூக்கும் மொழியுமா லட்சணமாக இருக்கும், சிவப்பு நிறம்தான் அழகுன்னு நினைக்கிறவா சீதாவின் மாநிறத்தை பார்த்தால் அபிப்பிராயத்தையே மாற்றிண்டு போயிடுவா. சரி சரி என்று மீண்டும் திரும்பினான். ரகு, அவர் காஞ்சிபுரத்துக்கு போயிருக்கிறார் என்று மெதுவாக இழுத்தாள். அதான் அப்போதே சொன்னியே, ராத்திரி தான் வருவார், வரட்டும், அதுக்கென்ன? ரகுபதி பொறுமையுந்தான். அரிசி சுத்தமாக இல்லை, அடிக்கடி மூச்சு அடைக்கிறதுன்னு டாக்டர்கிட்டே போனேன். அவன் என்னடானா 6.25 ரூபாய்க்கு ஒரு 20 மாத்திரை எழுதி கொடுத்திருக்கான். அலமேலு ஏதோ எதிலும் அக்கறை இல்லாதவளை போல பேசினாள். எதுக்கு ஊரை சுற்றுற? உனக்கு பணம் வேணும் என்று கடிந்த ரகுபதி பர்சிலிருந்து ஒரு 10 ரூபாய் நோட்டை எடுத்து அதை நீட்டிக்கொண்டே, சில்லறையாக கேட்டு என்னை சும்மா தொந்தரவு பண்ணினால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இதோடு 70 ரூபாய் ஆகியிருக்கிறது என்றான். அடுத்த கணமே அவன் வெளியேறினான். 10 ரூபாய் காகிதத்தை அலமேலு கை நீட்டி வாங்கி கொண்ட போது அவள் மனம் கருவியது. அது கூட எதையெல்லாமே புதைத்து வைத்திருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை சகிக்கவில்லை. தேவி கம்பெனியில் பணியாற்றும் சேஷனை எப்படி சந்திப்பது என்று யோசித்தான் ரகுபதி. 2 தினங்களுக்கு முன்னால் தான் அவன் வந்து போயிருக்கிறான். கண்டதையெல்லாம் தின்றுவிட்டு போதையில் தலைக்கால் தெரியாமல் ஆடிவிட்டு கடைசியில் படுக்கையை பெனாயில் போட்டு சுத்தமாக்கும் அளவுக்கு நாசம் செய்திருந்த சேஷன் இன்னும் 5-6 நாட்களுக்கு வரமாட்டான். சொல்லப்போனால் இன்னும் 10 நாட்களுக்கு வராமல் இருக்க அன்று ரகுபதியை தான் வெளியூர் செல்ல இருப்பதாக அவனிடம் போய் சொல்லியிருக்கிறான். இப்போது எப்படி சேஷனை வரவழைப்பது? சேஷன் தெருவழிக்கேணியில் 4-5 தனிக்கட்டைகளுடன் ஏதோ ஒரு சந்து வீட்டில் தங்கி இருக்கிறான் என்றுதான் ரகுபதிக்கு தெரியுமே ஒழிய எந்த சந்து, எத்தனையாவது நம்பர் வீடு என்று விவரங்கள் ஒன்றும் தெரியாது. சேஷனை சந்திக்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. தேவி கம்பெனிக்கு ஃபோன் செய்துவிட்டு அவனிடம் பேச வேண்டும். ஆனால் தேவி கம்பெனியில் உதவி மேனேஜர் அறையிலும் முதலாளி வந்து போனால் உட்காரும் அறையிலும் ஃபோன்கள் இருக்கின்றன. முதலாளி அறை எப்போதுமே சாத்தப்பட்டே இருக்கும் என்று ரகுபதிக்கு தெரியும். உதவி மேனேஜர் அறையில் ஃபோன் பண்ணி அடித்தால் சந்தானம் அல்லவா அதை எடுப்பான். என்னதான் தன்னுடைய பெயரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தாலும் சேஷன் அதே அறைக்கு வந்து பேசுகையில் ஏதாவது உளறிவிட்டால் என்ன செய்வது? அந்த சேஷனுக்கு உடம்புதான் கோயில் மாடு மாதிரி வளர்ந்திருக்கிறதே தவிர இங்கிதம் தெரியாதவன். சம்பந்தம் இல்லாமல் இடத்தையும் அக்கம் பக்கத்தையும் பார்க்காமலே பேசுகிறவன். இப்போது ஏற்பட்டிருக்கும் சிக்கலை நீக்க சேஷனைப் போல ஒரு முட்டாளின் உதவியை நாடுவதே முட்டாள்தனம்தான். ஆனால் தேவி கம்பெனியில் சேஷனை தவிர வேறு யாரும் இல்லையே. புதிதாக ஒரு டைப்பிஸ்ட் வந்திருக்கிறாள் என்று தெரியும். ஆனால் அவளால் என்ன பிரயோஜனம்? ஃபோன் செய்தால் காரியம் குட்டி சுவராகி போய்விடும் என்று கருதின ரகுபதி அன்று முழுதும் என்ன செய்வது என்று விழித்தான். 5:30 மணிக்கு தேவி கம்பெனி மூடியதும் வெளியே வரும் சேஷனை சந்தித்து தன் வீட்டுக்கு அழைத்து வருவதுதான் சிறந்த வழியாக தோன்றியது. அன்று அவனுக்கு தோல்வி. 6 அடித்து 6 அறையும் ஆயிற்று. 4 அடுக்கு மாடி
அடுக்கு கட்டிடத்தில் 3வது மாடியில் இருக்கும் தேவி கம்பெனி மூடியிருக்கிறதா திறந்திருக்கிறதா என்று கூட எதிர் பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருந்த ரகுபதிக்கு தெரியவில்லை. 2ஆம் நாள் ரகுபதியால் தன் ஆஃபீஸை விட்டு நகரக்கூட முடியவில்லை. பம்பாயிலிருந்து வந்திருந்த மேனேஜிங் டைரக்டர் அவன் எதிர்பாராத கேள்விகளெல்லாம் கேட்டு கேட்டு துளைத்து கொண்டிருந்தார். மாதாந்திர செலவு பட்டியலையும் ரகுபதி பிரயாணங்களுக்காக எடுத்துக்கொண்டிருந்த சலுகைகளையும் அலசி அலசி அவனை பதில் சொல்ல முடியாமல் திணறடித்தார். கடைசியாக மேனேஜிங் டைரக்டர் அவன் முகத்தில் அடித்த வசமாரியை துடைத்துவிட்டு அவரையும் மீனம்பாக்கத்தில் விமானம் ஏற்றிய பின் தான் அந்த விமானம் பம்பாய் போவதற்கு முன் ஏதேனும் ஒரு மலை மேல் மோத வேண்டும் என்று சபித்து கொண்டே ரகுபதி தேவி கம்பெனி இருக்கும் இடத்தை அடைந்தான். அன்று எப்படியும் சேஷனை சந்தித்து விடுவது என்று மனம் சங்கற்பித்து கொண்டது. 6 அடித்து விட்டதே, ஒருவேளை சேஷன் வீட்டுக்கு திரும்பியிருப்பானோ என்ற பயம் நடுநடுவே எழுந்தாலும் அவனை சந்திப்போம் என்ற நம்பிக்கை மாறவில்லை. அவன் கால் கடுக்க நின்று கொண்டிருந்தான். பாழாய் போன கார் இன்று ஒர்க் ஷாப்பிலிருந்து வராதது வேற அவனுடைய வெறுப்பை அதிகமாக்கியது. கார் இருந்தால் அதில் இருந்தபடியே காத்திருக்கலாமே. கடைசியாக ஒரு கல்யாண பூசணிக்காய் உருண்டு வருவது போல சேஷன் நடக்கலானான். 2-3 பெரிய கட்டிடங்களை தாண்டிய பிறகு ரகுபதி திரும்பி பார்த்து சந்தானம் தெருவில் எங்கும் இல்லை என்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்ட பின் சேஷா என்று கத்தினான். பழக்கப்பட்ட குரல் காதில் விழுந்ததுமே சேஷன் நின்று அழைப்பு எந்த திசையிலிருந்து வருகிறது என்று திரும்பினான். ஆனால் அவன் கண்டுபிடிப்பதற்குள் ரகுபதியே விரைந்து தெருவை கடந்து அவனை சந்தித்தான். ஓ, நீங்களா சார்? ரகுபதி சாரா? இருங்கோ, கண்ணை துடைத்து கொண்டு பார்க்கிறேன். யாரோ நீங்கள் ஹைதராபாத்துக்கு போயிருக்கிறதாக சொன்னார்களே என்றான் அவன். உள்ளூர் அவன் மனம் முட்டாள் மனம் வேலை செய்து கொண்டிருந்தது. சந்தானம் யாரை பற்றிய தகவல்களை கேட்டிருந்தானோ, யார் வெளியூர் போயிருப்பதாக தன்னுள் அப்போது முணுமுணுத்து கொண்டிருந்தானோ அவனே இப்போது கண்முன் நிற்கிறான். ஸ்டேஷனுக்கு 2 பக்கத்திலும் ஆதாயம். சந்தானம் ஏதோ சந்தேகிக்கிறான் என்று ரகுபதியை பயமுறுத்த நல்ல வாய்ப்பு. இல்லாத தகவல்களை எல்லாம் மாற்றி மாற்றி 2 நாட்களுக்கு ஒரு தடவை சந்தானத்திடம் சொல்லி 10-20 என்று அம்மா பெயரை பயன்படுத்தி கறந்துவிட வேண்டும். இனிமேல் ரகு தான் வழங்கும் கிர்கிர் பானத்துக்கு கண்டிப்பும் கராருமாக பணம் கூட கேட்க மாட்டான். ஒரு ஃபெனாயில் பாட்டில் கூட ₹1 வாங்கினவன் அல்லவா இந்த ரகுபதி. என்னடா ஆணி அடிச்சவன் மாதிரி நின்றுட்ட, வா என்னோடு. டூரிலே நீங்கள் போகலைன்னு தெரிஞ்சவுடன் என் புத்தி எங்கேயெல்லாமோ போக ஆரம்பிச்சுடுத்து. அது இப்போ எங்கே போயிருக்கோ அங்கே தான் போக போகிறோம், வா போகலாம். முதல்ல லைட்டாக ஏதாவது டிஃபன் சாப்பிடணும் என்று சொல்ல செல்லப்பெட்டியை திறந்தான் சேஷன். சரிவா, அதுக்கு இப்போவே என் சேவிலை எடுக்கிறேன், ஞாபக மருதி என்று சேஷன் சிரித்தான். தன் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் மனதில் உருவாக்கி கொண்டு வரும் திட்டத்தையுமே நினைத்து நினைத்து அவன் பரவசமடைந்தான். டிஃபன் சாப்பிட்ட பிறகு இருவரும் நுங்கம்பாக்கத்துக்கு ஒரு டாக்ஸியில் சென்றார்கள். பின் சீட்டு முழுவதையும் அடைத்து கொண்டு ஸ்டேஷன் உட்கார டாக்ஸியை பாரம் தாங்காமல் கண்ணீர் சிந்தி பெருமூச்சு விடுகிறது என்று எண்ணின ரகுபதி டிரைவருக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டான். என்ன வந்தாலும் இந்த ஸ்டேஷனை மட்டும் அவன் தன்னுடைய சொந்த காரில் ஏற்றிக்கொள்ள மாட்டான். வீட்டை அடைந்ததும் ஸ்டேஷனை பார்த்து பார்த்து பழகியிருந்த ராஜபாளையம் இந்த ஆளிடம் 1 மாதத்துக்கு வேண்டிய சதை இருக்கிறதே என்று பெருமூச்சு விட்டுவிட்டு பழகிய தோஷத்துக்காக வாளை ஆட்டியது. என்னதான் அது அவனை அறிந்து வைத்திருந்தாலும் சேஷன் அதை நம்ப தைரியம் இல்லாமல் ஒதுங்கியே நடந்தான். படுக்கை அறையில் பிரம்பு நாட்காலியில் பொத்தென்று சேஷன் உட்கார்ந்திருந்தான். அவனுடைய கண்கள் சாத்தப்பட்டிருந்த அலமாரியே வெறித்து பார்த்தன. அதுக்குள் என்னென்ன புது சரக்குகள் இப்போது இருக்கின்றனவோ. 1/4 மணி நேரத்துக்கு ரகுபதி வரவில்லை. உடுப்புகளை மாற்றிவிட்டு யாரோ ஒருவருக்கு போன் செய்து கொண்டிருந்தான். பொறுமை எழுந்து கொண்டிருந்த சேஷனுடைய மனதில் திடீரென்று ஒரு கேள்வி எழுந்தது. என்றும் இல்லாத திருநாளாக இன்று ஏன் இந்த ரகுபதி ஆஃபீஸ் வரையில் வந்து காத்து கொண்டிருந்து அவனை இங்கே அழைத்து வந்திருக்கிறான்? சந்தானம் அங்கே இவனை பற்றிய தகவல்களை கேட்டிருக்கிறான். ரகுபதி பற்றி தனக்கு ஒன்றுமே தெரியாது என்று போய் சொல்லி வந்து 1/2 மணி நேரம் கூட ஆகவில்லை. ரகுபதியே அல்லவா கண்முன் நிற்கிறான்.
ஒருவேளை சந்தானத்துக்கும் ரகுபதிக்கும் இடையில் ஏதாவது பூசல் இருக்கிறதோ, அல்லது தேவி கம்பெனியிலிருந்து டிஸ்மிஸ் ஆன இந்த ரகுபதியின் மேல் தீர்க்கப்படாத கேஸ் ஏதாவது பாக்கி இருக்கிறதோ, அதை இப்போதுதான் கம்பெனியிலே முதலாளியும் சந்தானமும் கண்டுபிடித்திருக்கிறார்களோ. அப்படியெல்லாம் இல்லாவிட்டால் திடுதிப்பென்று சந்தானம் விசாரிப்பானேன்? இங்கே ரகுபதி இழுத்து வந்திருக்கிறான், அங்கே ரகுபதியை பற்றி விசாரிக்கிறார்கள். ஏதோ சம்பந்தம் இருக்க வேண்டும். அது என்ன? எந்த அளவுக்கு சேஷன் இதையெல்லாம் தன் சாதகத்துக்கும் அனுகூலத்துக்கும் லாபத்துக்கும் பயன்படுத்தி கொள்ள முடியும்? திடீரென்று ஐ ஆம் வெரி சாரி என்று கூறிக்கொண்டே ரகுபதி பிரவேசித்தான். ஆனால் குரலில் மன்னிப்பின் எதிர்கள் கூட ஒலிக்கவில்லை. முட்டாள் சேஷனும் அவனுடைய வெரி சாரியில் மயங்க போய்விடவில்லை. பரவாயில்லை சார், எனக்கு ஒரு வேலையும் கெட்டு போகிறதுக்கு இல்லை என்றான் அவன். ஃபஸ்ட்டு சீன் முக்கியமான பேச்சு, செகண்ட் சீன்லே உன் விஷயம் என்றான் ரகுபதி. சீனை மாற்ற முடியாதா? ஊஹும், 2ஆம் சீனை முதலிலேயே வச்சுண்டா முதல் சீனே நடக்காது. நீ புரள ஆரம்பிச்சிடுவே என்று சிரித்தான் அவன். சந்தானம் எப்படி இருக்கிறான் என்று கேட்டான். கேள்வியே ஒரு கணம் சேஷனை அதிர வைத்தது. அன்றுதான் சந்தானமும் ரகுபதியையும் பற்றி விசாரித்திருக்கிறான். நன்றாக தான் இருக்கிறார். அவனுக்கு கல்யாணம் ஆகவில்லை இல்லையா? எனக்கு தெரிஞ்சு ஆகவில்லை. கல்யாணமாகாத பெண்கள் இருக்கிற வீட்டிலே அவன் பேயிங் கெஸ்டாக இருக்கிறான் இல்லையா? ஆமாம். அவர்களிலே ஒருத்தியை அவன் கல்யாணம் பண்ணிண்டாலும் பண்ணிக்கொள்வான் இல்லையா? ஊஹோம், அந்த மாதிரி எண்ணம் இருப்பதாக தெரியலை. என்னம்மா சொல்கிற? இந்த கேள்விக்கு என்னால் ஒரு வார்த்தையிலே பதில் சொல்ல முடியாது. ஒரு ராத்திரி முழுதும் வாயிலிருந்து பேத்தல் தான் வரும் என்றால் ரகுபதி. இப்போ அந்த 3 பேரிலே ஒரு மூத்த பெண்ணை எனக்கு பார்த்திருக்கிறார்கள் என்றான் நிதானமாக வந்தன வார்த்தைகள். என்ன, உங்களுக்கா? அதிர்ச்சியினால் சேஷன் நாட்காலிலிருந்து எழுந்து விட்டு மீண்டும் விழுந்தான். உனக்கு தூக்குவாரி போடுறதா? ஏன், நான் கல்யாணம் பண்ணி கொள்ளக்கூடாதா? உங்களுக்கு ஏதோ ஆரம்பித்தவன் நாக்கை கடித்து கொண்டான். திடீரென்று ஒரு யோசனை மின்னலை போல் எழுந்தவுடன் பிறகு ஏன் பண்ணி கொள்ளக்கூடாது? அவசியம் பண்ணிக்கணும். நீங்கள் கல்யாணம் பண்ணி கொள்ளாமல் வேற யார் பண்ணி கொள்வார்கள்? சொல்லுங்கள் சார், மேலே சொல்லுங்கள் என்றான். அந்த குடும்பத்துக்கும் இஷ்டம் இருக்கு. பெண்ணை அவள் வேலை செய்கிற ஆஃபீஸிலே பார்த்த எனக்கும் ஒரு பிடித்தம் இருக்குது. ஆனால் என்ன ஆனால்? சந்தானம் முட்டுக்கட்டை போட பார்க்கிறானா? ஆமாம் என்று தலையசைத்த ரகுபதி அலமாரி பக்கம் போனான். சேஷன் நாக்கில் ஜலம் ஊற பொறுமையை கையில் பிடித்து கொண்டு ரகுபதி அலமாரியை எப்பொழுது திறப்பான் என்று எதிர்பார்த்தவாறு உட்கார்ந்திருந்தான்.